ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா இந்த நாய்க்குட்டியில ஒரு பக்கத்து தெருவில் கொண்டு போய் விட்டுட்டோம். இதை வச்சு சமாளிக்க முடியல, செப்பல்லாம் தூக்கிட்டு போயிடுதுன்னு திரும்பி எல்லாம் வந்துருச்சு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா எல்லாம் வந்துருச்சு. அதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் படுக்கிறதுக்கு ஒன்றா படுக்க. இங்கே பார்த்தீங்களா அதுக்கு இப்போ தோசை போட்டேன், சாப்பிட்டுடுச்சு. மழை வேற பெஞ்சிட்ருக்கு. அது குட்டி போட்ட நாய் இன்னும் வரவே இல்லை. ஏதோ 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து பால் கொடுக்குது, ஓடி போயிடுது. அது ஒரு சின்ன நாய், அது என்ன பண்ணும் பாவம். இங்கே பாருங்கள் மக்களே, எப்படியாவது நீங்கள் யாராக இருந்தாலும் முயற்சி எடுங்க. நாய் அதிகமாக குட்டி போடக்கூடாது நாட்டில், பாவம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எல்லோரும் திட்டுறாங்க அந்த காம்ப்ளெக்ஸில் சிங்கப்படுதுன்னு. வேறு வழி இல்லை, வழியே இல்லாமல் பக்கத்து வீட்டில் ஒரு கட்டைப்பையில் தூக்கிட்டு போய் எங்கேயோ 2 தெருவு தாண்டி கொண்டு போய் விட்டுருந்தாங்க. விட்டு 1/2 மணி நேரத்தில் வந்துருச்சு. இதுக்கு சாப்பாடு போடுனா, ஆனால் இதை எப்படி பாதுகாக்கிறது சொல்லுங்கள். பால் ஊற்றுறோம், எதையோ தூக்கிட்டு போயிடுது, பாத்ரூம் போயிடுது, வீட்டுக்குள்ளே வந்து தாங்க முடியல. இங்கே பார்த்தீங்களா, எனக்கே மனசு வரல இன்றைக்கி தூக்கிட்டு போனதும். சரி, வேறு வழியில் என்ன பண்ணுறது, மனசு வருத்தமாகவே இருந்துச்சு. சரி, இப்படியே தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். எப்படி தான் வந்துச்சோ தேடி வந்துருச்சு பாருங்க. இப்போ மழையில் பக்கத்து வீட்டில் எது செருப்பு டப்பாவில் எல்லாம் படுத்துருந்தாங்க. ஒரு 2 பேர் படுக்க இடம் இல்லை, 3 பேர் தான் இருந்தாங்க. சரி, நான் இந்த இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் இது ஒன்றா சேர்ந்து படுத்துக்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் பெருசாக போனால் தானாக எல்லாமே ஓடிடும். இப்போ ஓடுனதுன்னா ரோட்டில் அடிபட்டுரும். மெயின் ரோடாக வேறு இருக்குது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் கொடுமை தாங்க முடியல. கோயில் தெருவில் ஒரு நாய் வந்து கழுத்து அழுவி போய் கிடக்கு. இதெல்லாம் கொடுமை. இதெல்லாம் யாருமே கவனிக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நாய் ரோட்டில் நின்னால் அதை உடனே யாராவது பிடிச்சிட்டு போயோ இல்லை எங்கேயாவது சொல்லி அதை பிடிச்சிட்டு போய் அகற்றிடணும். இதெல்லாம் கொடுமை தாங்க முடியல. வாயில்லாத ஜீவன் நாய். என்னத்தை பண்ணுறது, இது இருக்கிற வரைக்கும் மற்றவங்கள பாதுகாக்குது. அது வீணாக போயிட்டுனா அதை பாதுகாக்க யாருமே கிடையாது. இப்படி தான் ஒரு வலுவான மனிதன் வந்து வலுவிழந்துட்டாங்கன்னா அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, இதுதான், இது ரொம்ப கொடுமையானது. நாய் ரொம்ப கொடுமையானதுங்க. மனிதனாவது வாயால் பேசி நான் எப்படியாவது பொழைச்சிக்குவாங்க. ஆனால் இதுங்களால், புரிஞ்சுக்கிட்டவங்களால் மட்டும்தாங்க இதெல்லாம் காப்பாற்ற முடியும். இப்போ நான் இதை வந்து பாதுகாத்துட்டு வரேன். நான் எப்படியும் இது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் விட்டுருவேன். எங்கன்னா அங்கே ஒரு கறிக்கடை இருக்குது, அந்த இடத்துல போய் விட்டுட்டேன்னா, செட்டாக விட்டுட்டேன்னா கடிக்காது. அங்கே எல்லாம் பார்த்துப்பாங்க. மீன் மார்க்கெட்டில் எல்லாருமே ஒரு நல்ல குணம் உள்ளவங்க. எனக்கு தேவையானது அதுக்கு கிடைக்கும். அங்கே விட்டேன்னா இது பாதுகாப்பு. அங்கே தான் விடலான்னு நான் ஒரு தெளிவாக இருக்கேன். எல்லாம் போய் அந்த கூடக்குள்ளே திருப்ப தோசை போட்டேன், சாப்பிட்டுடுச்சு, பால் குடிச்சிருச்சு. அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து படுக்க போகுது பாரு. எல்லாம் போய் படுங்கப்பா, போங்க போங்க போங்க. இல்லை லைட்டை ஆஃப் பண்ண எல்லாம்